திருச்சாத்தமங்கையில் நீலநக்க நாயனாரை ஞான சம்பந்தரும் நீலகண்ட யாழ்ப்பாணரும் சந்தித்து அந்த திருச்சாத்தமங்கையில இருக்கக்கூடிய கோவிலுக்கு பெயர் என்னன்னா அயவந்தின்னு பேர். இதை பற்றி நாம ஏற்கனவே விவாதித்து இருக்கிறோம். என்னவென்றால், ஊருக்கு ஒரு பெயர் இருக்கும், அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவன் குடிகொண்டுள்ள கோவிலுக்கு ஒரு பெயர் இருக்கும். சில ஊர்கள்ல இப்படிப்பட்ட மரபு இன்னமும் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதனால திருச்சாத்தமங்கையில அயவந்தி என்று சொல்லக்கூடிய கோவிலிலே எழுந்தருளி உள்ள இறைவனை நீலகண்ட யாழ்ப்பாணரும் நீலநக்க நாயனாருமாக சேர்ந்து வழிபாடினை செய்து முடித்ததன் பிறகு தொடருகிறார் ஞான சம்பந்தர் தன்னுடைய செயல்பாட்டு. அதுதான் அடுத்து நாம பார்க்கக்கூடிய பாட்டு. பரவிய காதலில் பணிந்து பாலராவாயர் புறத்து அணைந்து பண்பு விரவிய நண்புடை அடிகள் விருப்புறு காதலில் தங்கி மேவும் நாளில் அரவணிந்தார் பதிபிறவும் பணிய எழும் ஆதரவால் அணைந்து செல்வார் உறவு மனக்கருத்து ஒன்றாம் உள்ளம் உடையவர்க்கு விடை உவந்து நல்கி. திருச்சாத்தமங்கையில நீலநக்க நாயனார் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறார் சம்பந்தர, சில காலம் இந்த தலத்திலே தாங்கள் இருந்து அருள் புரிய வேண்டும். ஆகவே நீலநக்க நாயனாரினுடைய வேண்டுகோளை மறுப்பதற்கு மனம் இல்லாத சம்பந்தர் அங்கு சில நாள் தங்குகிறார். சம்பந்தருக்கு ஒரு அழகான பெயரை இங்கு சூட்டுகிறார் சேக்கிழார். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பெயர். உமையம்மையினால் பால் கொடுத்து அருந்தியதினால் அவர் வாயிலிருந்து பால் வழிந்ததை கண்டுதான் அவருடைய தந்தையாரே ஐயப்பட்டார், சிவபாத ஹிருதயர். அதனால் அதையே பெயராக மாற்றி காட்டுகிறார் சேக்கிழார். பால் அறாவாயன், பாலானது சிந்திக்கொண்டே இருக்கக்கூடிய வாயினை உடையவர். உமையம்மை கொடுத்தது ஞானப்பால். அந்த பாலை உண்டதினாலே இவர் வாயிலிருந்து இடைவிடாது தமிழ் பாலும் இசைப்பாலும் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அதனால பால் அறாவாயன். என்ன அழகான பெயர் பாருங்க. பரவிய காதலில் பணிந்து அயவந்தி என்கின்ற தானத்தில் உள்ள இறைவனை பணிந்து வணங்கி பாலராவாயர் ஞான சம்பந்தர் புறத்தணைந்து கோவிலினுக்கு புறம்பாக வெளியே வர பண்பு விரவிய நண்புடை அடிகள், மிகச்சிறந்த பண்பாளரும் ஞான சம்பந்தர் மாட்டு அன்பு கொண்டவருமாகிய நீலநக்க நாயனார் என்ன கேட்கிறார்? அடிகள் விருப்புறு காதலில் தங்கி, சம்பந்தர் இன்னமும் சில நாட்கள் அந்த தலத்தில் தங்க வேண்டும் என்று தனது விருப்பத்தை வெளிக்காட்டினாராம் நீலநக்கர். அந்த நீலநக்கரினது வேண்டுகோளுக்கு உட்பட்டு தங்குவதாக வாக்களித்து தங்கி மேவும் நாளில் அங்கு தங்கி இருந்த நாட்கள்ல திருச்சாத்தமங்கையை சுற்றி இருக்கக்கூடிய ஏனைய பிற தலங்களுக்கு எல்லாம் சென்று இறைவனை வழிபட்டு வரக்கூடிய பான்மையில் இருந்தார். நாளில் அரவணிந்தார் பதிபிறவும், அரவினை அணியாக அணிந்திருக்கக்கூடிய சிவபிரான் குடிகொண்டிருக்கக்கூடிய ஏனைய பிற தலங்களுக்கும் சென்று பதிபிறவும் பணிய எழும் ஆதரவால், அப்படிப்பட்ட கோவில்களுக்கு எல்லாம் சென்று அங்கெல்லாம் தன்னுடைய வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தினால் அணைந்து செல்வார். எல்லா கோவில்களுக்கும் சென்று உறவு மன கருத்தொன்றாம் உள்ளம் உடையவர்க்கு, அவ்வாறு உள்ளத்தில் எழும் கருத்து ஒன்றேயான மனத்துடைய நீலநக்கரிடம் பிரியா விடை பெற்றார். உடையவர்க்கு விடை உவந்து நல்கி அந்த
நீலநக்கரிடம் மகிழ்ச்சியுடன் விடை பெற்று அந்த திருச்சாத்தமங்கையிலிருந்து புறப்பட தலைப்படுகிறார் சம்பந்தர். மற்றவர் பெருங்கேண்மை மகிழ்ந்து கொண்டு மாலயனுக்கு அரிய பிரான் மருவு தானம் பற்பலவும் சென்று பணிந்து ஏத்தி பாடி பரமர் திரு தொண்டர் குழாம் பாங்கின் எய்த கற்றவர் வாழ் கடல் நாகை காரோகணத்து கண்ணுதலை கைத்தொழுது கலந்த ஓசை சொற்றமிழ் மாலைகள் பாடி சில நாள் வைகி தொழுது அகன்றார் தோணிபுறத் தோன்றலார்த்தாம். மற்றவர் தம் பெருங்கேண்மை, மற்றவர்னா நீலநக்க நாயனர், அவரினுடைய கேண்மைன்னா கேள் அப்படின்னா நட்புன்னு அர்த்தம், பெரியதாகிய நட்பு. ஏனென்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள், பழம்பாடல் ஒன்று சொல்லும், கற்றாரை கற்றாரே காமுறுவர். கற்று அறிந்த அறிஞர்களை மற்றொரு அறிஞன் தான் இனம் கண்டு கொள்ள முடியும். இத பல காலம் பல புலவர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார்கள். சங்க காலத்துல புறநானூற்றில் ஒரு புலவன் எழுதுற கண்ணாகனார் என்ற புலவர், அந்த பாட்டை சொல்லி இருப்பேன் வகுப்புல. அதாவது இயல்பாக பொன் என்கின்ற உலோகம் பூமியினுடைய ஆழ்பகுதியில கிடைக்கிறது. முத்து என்கின்ற ஒன்று கடலின் ஆழ்பகுதியில கிடைக்கிறது. ரத்தினங்கள் மலையின் ஆழ்பகுதியில கிடைக்கிறது. இவைகள் பிறப்பினால் வெவ்வேறு இடத்தை சார்ந்தனவாக இருந்தாலும் இவைகளை ஒன்றாக இணைத்து ஒரு அணிகலன் செய்கின்ற பொழுது எல்லாம் ஒன்றாக வந்து சேர்ந்து விடுகிறது. அதுபோல சான்றோர்கள் பிறப்பினால் வெவ்வேறு இடத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் காண வேண்டும் என்ற வேட்கையினாலே ஒன்றாய் சேர்ந்து விடுவார்கள். வள்ளுவரும் இதை பேசினார். உவப்ப தலை கூடி உள்ளத்தாற்றி பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். கண்ணாகனார் சொன்னார், பொன்னும் துகிரும் அந்நிய மாமலை பயந்த காமருமணியும் இடைப்பல சேயே ஆயினும் தொடை புணர்ந்து அறிவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றி யாங்கு தோன்றும். அதுபோல் சான்றோர் பலர் ஆகுப சாலார் சாலார் பலர் ஆகுவது. அதே போல பிற்காலத்துல வந்த படிக்காசு புலவர் அழகா ஒரு பாட்டு எழுதுவார். அவர் இருக்கக்கூடிய அந்த சென்னிக்குளம் எப்படிப்பட்டதுன்னா, சென்னிக்குளம்னா இசை உலகத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் அண்ணாமலை ரெட்டியார் ஞாபகம் வரும். அதே போல அந்த ஊர்ல இருந்த மற்றொரு புலவர் யாருன்னா படிக்காசு புலவர். அவர் எழுதுறார், எங்கள் ஊரினது பெருமை என்ன தெரியுமா? முத்தமிழ் தேர் வித்வசன கூட்டம், 3 தமிழ்களையும் அதனினுடைய நுட்பங்களையும் அறிந்த புலவர்கள் குழுவாக இருக்கக்கூடிய ஊர் எங்கள் ஊர். முத்தமிழ் சேர் வித்வசன கூட்டம், கலை முற்றிலும் உணர்ந்திடும் கொண்டாட்டம். அந்த 3 தமிழிலே இருக்கக்கூடிய கலை நுட்பங்களை உணர்ந்து துறைபோக ஆராய்ந்தவர்கள், ஆகவே அதை கொண்டாடுகிறார்கள். அடுத்த வார்த்தை தான் அழகு. இதை நெஞ்சில் முன்னுகின்ற பொழுது பொதியில் வாழ் குறுமுனிக்கும் நெஞ்சில் அச்சம் ஜனிக்கும் எழுதினார். இந்த முத்தமிழுக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்தவனாகிய அகத்தியன் குறுமுனிவன் பொதிகையில வாழறான். அவன் இந்த ஊர்களிலே இந்த ஊரின் கண் உள்ள புலவர்களினது ஆற்றலை எண்ணுகின்ற பொழுது அவனுக்கு கூட மனதிலே பயம் தோன்றும். அந்த அளவினுக்கு இந்த ஊர்ல இருக்கிறவர்கள் தமிழ் ஆய்வதிலே உயர்ந்தவர்களாம். ஆகவே இந்த கற்றார்கள் ஒன்று சேர்ந்து இருத்தல் என்பது ஒரு பெரிய, ஒரு காலத்தில் அந்த அமைப்பு இருந்தது. எல்லா நாடுகளிலும் அந்த அமைப்பு இருந்தது. மெல்ல மெல்ல அவை இழந்திருக்கும். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், இன்னமும் பல மேல் நாடுகளில் நாம் இசை கச்சேரிகளை கேட்பது போல, நடன கச்சேரிகளை காணுவது போல
மிகச் சிறந்தவர்களின் அடுத்து பேச்சினை கேட்பதற்கு என்று கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தினுக்கு உரிய கட்டணம் உண்டு. அந்த கட்டணத்தை கொடுத்து அரங்கு நிறைந்த மக்கள் அறிஞர்களினது பேச்சை கேட்கக்கூடிய வழக்கத்தில் உள்ளவர். ஒரு காலத்துல தமிழகத்தில் அப்படி இருந்தது. 40கள் வரைக்கும் 50கள் வரைக்கும் இருந்தது. இன்றைக்கும் சென்னையில பாரிமுனையில இருக்கக்கூடிய YMCA வளாகம் இருக்கு இல்லையா, அங்க பெரும்பாலான நாட்களில் மாலை நேரங்கள்ல சொற்பொழிவுகள் நடந்த வண்ணம் இருக்கும். எத்துணை பேர் வருகிறார்களோ இல்லையோ சொற்பொழிவு நடக்கும். அதே போல சென்னையில வெங்கட் நாராயணன் வீதியில குமரி அனந்தனினுடைய ஒரு இல்லம் இருந்தது. அங்கு வாரம் தோறும் தமிழ் இலக்கிய கூட்டம் நடக்கும். இவற்றையெல்லாம் ஒரு காலத்துல முழுமையுமாக மக்கள் ஏற்றிருந்தார்கள். அதனாலதான் இந்த அறிஞர்களோடு ஒன்று சேர்ந்து அவர்களோடு பேசி இருத்தல், அவர்களோடு விவாதித்தல், ஒருவர் கருத்தினுக்கு ஒருவர் மாற்று கருத்து சொல்லுதல், இதெல்லாம் மிக மிக சுவாரஸ்யமானது. அதை மெல்ல மெல்ல நாம இழந்து இருக்கிறோம். அதுதான் எனக்கு வருத்தமே. அதை பெருமளவிலே நாம் இழந்து விடுகிறோமோன்ற பயமும் எனக்கு உண்டு. இன்னைக்கெல்லாம் இது போன்றதாகிய நவீன தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு எல்லோரும் கேட்கக்கூடிய அளவில் பார்க்கக்கூடிய அளவில் பேச முடிகிறதுன்றது ஒரு நன்மைதான். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் அல்லவா, பிசிக்கலா பார்க்கறது. யாருக்கு நம்ம பேசுகிறோமோ அவர்களை கண் முன்னால் பிசிக்கலா பார்த்து பேசினா அதனுடைய சுவாரஸ்யமே தனி. அததான் சொல்றார், மற்றவர் தம் பெருங்கேண்மை மகிழ்ந்து கொண்டு. நீலநக்க நாயனாரினுடைய நட்பை மகிழ்ச்சியாக மனத்திலே தேக்கி வைத்தாராம் சம்பந்தர். இத்தகைய அடியாரோடு நான் சில காலம் தங்கி அவரோடு பழகுதற்கு வாய்ப்பு கிடைத்ததே என்று மகிழ்ந்து, மால் அயனுக்கு அரிய பிரான், மால் நாராயணன், அயன் பிரம்மன், இவர்கள் இருவருக்கும் அரியவனாகிய சிவபெருமான் மறுவு தானம் பற்பலவும் சென்று பணிந்து. அப்படிப்பட்ட இறைவன் சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தானங்கள்னா இடங்கள், இங்க கோவில்களுக்கு சென்று பணிந்து ஏத்தி அந்த இறைவனை புகழ்ந்து பாராட்டி பாடி பரமர்த்திரு தொண்டர்குழாம் பாங்கின் எய்த தன்னை தொடர்ந்து உடன் வரக்கூடிய இறை தொண்டர்களினது குழுவோடு ஒன்றாக சேர்ந்து கற்றவர் வாழ் கடல் நாடி, கற்று சிறந்த அடியவர்கள் வாழுதற்கு உண்டான கடலால் கடற்கரை நகராக கடற்கரை பட்டினமாக இருக்கக்கூடிய நாகை காரோகனம். ரொம்ப அழகான பேர். காயாம்பூ நிறைந்து இருக்கக்கூடிய பகுதி நாகை காரோகனம். நாகப்பட்டினம்னு இப்ப மாத்திட்டோம். பழைய பெயர் நாகை காரோகனம். அது சப்தவிடங்க ஸ்தலத்துல ஒன்று. அங்குதான் இறைவன் விடங்கராக எழுந்தருளி அலபா நடனம் ஆடுகிறார். அலையானது எவ்வாறு மென்மையாக மேலும் கீழுமாக எழுந்து அசையுமோ, இறைவன் அது போல எழுந்தருளக்கூடிய பல்லக்கை அலை போலே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இயக்கி அவ்வாறே அவர் கோவிலிலிருந்து வெளியே புறப்பட்டு வருவார். அது ஒரு நல்ல அனுபவம். இந்த சப்தவிடங்க ஸ்தலத்திற்கு பக்தி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை மறுக்கல. அந்த பக்திக்கும் அப்பாற்பட்டு அந்த இறையவர் ஒவ்வொரு தலத்திலும் எப்படிப்பட்ட நடனத்தோடு வருகிறார், அந்த நடனத்தை அந்த பல்லக்கு தூக்கிகள் எவ்வாறு மிக அழகாக செயல்படுத்துகிறார்கள்.
என்பதையும் அதற்கு ஏற்றாற் போல இசைக்கருவிகளை மீட்டக்கூடியவர்கள் பொருத்தமுறை எவ்வாறு இசையை உருவாக்குகிறார்கள் என்பதையும் பார்க்க. அதாவது கண்ணுக்கும் காதுக்கும் அறிவுக்கும் விருந்து தரக்கூடிய ஒரு அழகான இந்த சப்தவிடங்க நடன கோலங்கள் போய் பார்க்கணும். இதெல்லாம் இவைகள் கடவுளின் மூலமாக கலைகள் பேணப்பட்டது என்பது பெரிய விஷயம். நமக்கு உலக நாடுகளிலேயே கலையை கலையாக பார்ப்பதும் கடவுளை கடவுளாக பார்ப்பதும் தான் இருந்து வருகிறது. குறிப்பாக தென்னகம், அதிலும் மிகச்சிறந்த முறையில தமிழகத்துல தான் கலையின் வடிவமாக இறைவனும் கலையே இறைவனாகவும் பார்க்கும். இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழகான சிந்தனை. அதனால கலையையும் நம்மால் பாதுகாக்க முடிந்தது, இறைவனையும் நாம் கொண்ட கலையின் மூலமாக அணுக முடிந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இசை என்பது ஒரு கலை. ஆனா இறைவனை நாம என்ன சொல்லுகிறோம்? நாதத்தின் மூலமாய் அவன் இருக்கிறான், நாத பிரம்மமே அவன் சொல்ற. ஓசை ஒலியலாம் ஆனாய் போற்றின்னு தான் சொல்ற. அப்பர் சொல்றார், ஆடுவாய் நீ நட்டம் அளவிற்குன்றா அவி அடுவார். நீ நடனமாடிக்கொண்டிருக்கிறவன், உன்னுடைய நடனத்தை கண்டு வேதியர்கள் எல்லாம் உனக்கு அவியை இடுகிறார்கள். அதனால நம்முடைய கலையை கடவுளோடு சேர்த்தோம். அது தானாக உருவாக்கப்படலை, சேர்த்தோம். எதற்கு என்றால் கலைகளின் வாயிலாக கடவுளையும் கடவுளின் வழிபாட்டின் மூலமாக கலைகளையும் ஒன்றை ஒன்று அவாவி நிற்கக்கூடிய அழகை உணருவர். ரெண்டும் அழகு, கலையும் அழகு, கடவுளும் அழகு. அதனாலதான் ரொம்ப பொருத்தமாக மேலை நாட்டு ஒரு பெண் கவிஞர் வேடிக்கையாக சொன்னார், The thing of beauty is joy forever. மன்னிக்கணும், நான் மேலை நாட்டு கவிஞர் மேரி டாப்சன் மேற்கோளாக காட்டினது. இது ஒரு ஆண் கவிஞர் எழுதினதுதான். Thing of beauty is a joy forever. அழகு என்பது அகத்தினுக்கு எப்பொழுதும் மகிழ்வை தருவது. அகமகிழ்வுதான் கடவுள். இதுக்கு எங்க விளக்கம் இருக்கு? என்னை அறிவு என்றான், என்னுள் எழும் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். மனத்தினுள் தோன்றக்கூடிய பெரு மகிழ்வு தான் இறைவன். கலைகள் அந்த பெரு மகிழ்வை தந்தால் கலையே இறைவன் தான். அதனாலதான் பணிந்து ஏத்தி பாடி பரமர் திரு தொண்டர் குழாம் பாங்கின் எய்த கற்றவர் வாழ் கடல் நாகை காரோகனத்து கண்ணுதலை கைத்தொழுது. நெற்றியிலே கண்ணை உடையவனாகிய நுதல்னா நெற்றியிலே கண்ணை உடையவனாகிய சிவபெருமானை கைத்தொழுது கலந்த ஓசை சொற்றமிழ் மாலைகள் பாய். பல்வேறு விதமான ஓசைகளுக்கு உட்பட்டு சந்தங்கள் அர்த்தம். பல்வேறுபட்ட சந்தங்களுக்கு உட்பட்ட இறந்த சொல்லினால் இறைவனை புகழ்ந்து பதிகம் என்கின்ற மாலையை பாடி சில நாள் வைகி அந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி இருந்து தொழுது அகன்றார் தோணிபுரத்து தோன்றலார் தாம். அந்த ஊரை விட்டு சில நாள் அந்த ஊரிலே தங்கி பின் அந்த ஊரை விட்டு பிற தலங்களுக்கு செல்லுதற்கு முன் வந்தார் தோணிபுரத்தை சார்ந்தவராகிய ஞான சம்பந்தர். பற்பல தலங்களுக்கு சென்றார்னு குறிப்பு கொடுத்ததனால திரு நாகை காரோகணத்தில் அருளிய பதிகங்கள் புனையும் விரி என்று தொடங்கக்கூடிய குறிஞ்சி பண்ணில் அமைந்த பதிகமும் கூனல் திங்கள் என்று தொடங்கக்கூடிய செவ்வழி பண்ணில் அமைந்த பதிகங்களும் நாகை காரோகணத்தில் பாடிய பதிகங்கள். இந்த இரண்டு பதிகங்களும் காரோக பெருமானை, நாகை காரோகணத்தில் உள்ள இறைவனை பாடியிருக்கிறார். அதற்கு முன்னாக பல பதிகளுக்கு சென்றார் என்ற குறிப்பு இருக்கே ஒழிய
எந்தெந்த பதிகளுக்கு எல்லாம் சென்றார் என்ற விளக்கங்கள் நமக்கு கிடைக்கல. செக்குழார் சொல்லிட்டார், இவ்வாறு நாகை காரோகணத்திற்கு வரும் முன்பு திருச்சாத்தமங்கையிலிருந்து பல பதிகளுக்கு சென்றார்னு, எந்தெந்த பதிகளுக்கு சென்று என்னெல்லாம் பாடினார் நமக்கு கிடைக்கல. இப்போ நாகை காரோகணத்திலிருந்து அடுத்த தலத்திற்கு செல்ல பயணிக்கிறார். நாமும் தொடருவோம். கழி காணல் மருங்கனையும் கடல் நாகை அபின் நீங்கி கங்கை ஆற்று சுழி காணல் வேணியர்த்தம் பதிபலவும் பரவி போய் தோகை மார்த்தம் விழி காவி மலர் பழன கீழ் வேளூர் விமலர் கழல் வணங்கி ஏற்றி மொழி காதல் தமிழ் மாலை புனைந்தருளி அங்கு அகன்றார் மூதூர் நின்றும். கழி காணல், இந்த காணல் கழி என்பதெல்லாம் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த கழின்றது உப்பங்கழி. காணல் என்பது கடற்கரையை ஒட்டி உள்ள மணற்சோலை, மணற்திட்டுக்கள் அமைந்திருக்கக்கூடிய சோலை. ஆகவே கழி காணல்னா உப்பங்கழிகள். இந்த கழின்ற சொல்லுக்கு வேறு ஒரு பொருளும் உண்டு. அதாவது நாம மலையாள நாட்டுக்கு போனீங்கன்னா தொழைன்ற சொல்ல பயன்படுத்தும். அதுக்கு ஆங்கிலத்துல என்ன பெயர்னாக்க சி இன்லெட்னு பேர். கடலானது நிலத்தின் உள்ள சிறு சிறு கால்வாய் போல உள்ள நுழையும். அதுல தோணிகள் ஓட்ட முடியும், சிறு சிறு படகுகள் ஓட்ட முடியும். அவ்வாறு வரக்கூடிய அந்த வாய்க்கால்ல இருந்து கிளை வாய்க்கால்களை பிரித்து உப்பினை உருவாக்குவதற்கு உண்டான கழிகளை ஏற்படுத்துவார். கடல்ல இருந்து நீரை கொண்டு முகந்தெல்லாம் செய்ய முடியாது. அந்த கடல்ல இருந்து அழகாக அந்த சி இன்லெட் என்று சொல்லக்கூடிய நிலப்பகுதியை சிறு சிறு கிளைகளாக வாய்க்கால்களாக இயற்கையை அமைத்து கொடுக்கும். அதுல நீங்க கேரள நாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னாக்க ஓடங்கள் இருக்கும். அந்த ஓடங்களை இயக்குவதற்கு மிக நீண்ட மூங்கில் குச்சிகள் இருக்கும். உடை மூங்கில்களை வைத்து அதை ஊன்றியே அதை செலுத்துவார்கள். பெருமளவுல அதற்கு அந்த நவீன தொழில்நுட்பத்தோடு கூடிய இந்த மோட்டார்லாம் இருக்காது. அதுல அது போன்றதாகிய வீடுகளே அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான படகுகள்ல படகு வீடுகள் இருக்கும். நீங்க அந்த தலங்களுக்கெல்லாம் போய் பார்த்தீர்கள் என்றால் இந்த படகு வீடுகள்ல அப்படியே 2 நாள் 3 நாள் அப்படியே நீரினுள்ளேயே இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு வசதிகள்லாம் உண்டு. அதனால இந்த சொற்கள் எல்லாம் கடற்கரையை சார்ந்த சொற்கள். கழி காணல் மருங்கு அணையும் கடல் நாகை. காணலும் உப்பங்கழிகளையும் அருகே பெற்றிருக்கக்கூடிய கடல் பரப்பை தன்னகம் கொண்டுள்ள நாகை அது நீங்கி, நாகைப்பட்டினத்தை விட்டு வெளியே மற்ற தலங்களுக்கு செல்ல புறப்பட்டு கங்கை ஆற்று சுழி காணல் வேணியன், சுழிகளோடு கொழித்து ஓடக்கூடிய கங்கையை தனது நீண்ட சடாமுடியிலே தாங்கியவராகிய சிவபெருமான். வேணின சடாமுடி, அதில் தாங்கியவராகிய சிவபெருமான் குடிகொண்டுள்ள பதி பலவும் பரவி பலவாகிய தலங்களுக்கு எல்லாம் சென்று பாடி போய் அந்த நகரங்களுக்கு எல்லாம் கடந்து போய் தோகை மாத்தம் விழி காவி மலர் பழன கீழ் வேளூர். தோகைமார், மயிலினது தோகையை போன்று கூந்தலை கொண்டுள்ள பெண்கள். அவர்கள் கண்களானது கருங்குவளை மலரை போல இருக்குமா. விழிக்காவி மலர், பெண்களின் கரிய கண்ணை போல் கருங்குவளை மலர்களை மிக்கு பெற்றுள்ள வயல் நிலங்களை கொண்டுள்ள அந்த வயல்களால் சூழப்பட்ட கீழ்வேளூர். கீழ்வேளூர் என்ற தளத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன் ஐயா. நான் 2 ஆண்டு என்னுடைய தந்தையார் திரு ஆரூர்ல பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளராக பணியாற்றினார். அதனால திரு ஆரூரிலிருந்து
நாகைப்பட்டினம், இந்த பக்கம் போனா திருத்துறைப்பூண்டி, அப்புறம் அடுத்த நேர் எதிர் திசையில போனா மயிலாடுதுறை. இதற்கு இடைப்பட்ட எல்லா தலங்களையும் சென்று பார்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது. ஏனென்றால் திருவாரூரை தாண்டி வந்தீர்கள் என்றால், ஆரூரன் கோவிலை தாண்டி வந்தா அந்த புறப்பகுதியில் இருக்கிற ஊருக்கு பேரு விஜயமங்கலம்னு பேர். அங்கிருந்துதான் அந்த நாகை நோக்கி செல்லக்கூடிய பாதை தொடங்கும். அது விஜயமங்கலம்னு பேரு, பின்னாடி விஜயபுரம்னு ஆச்சு. அந்த விஜயமங்கலத்தை தாண்டின உடனே அழகான மற்றொரு ஊர் அடியக்காமங்கலம். அங்குதான் அரசு கலை கல்லூரி இருக்கு. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி கிடாரம் கொண்டான். கிடாரத்தின் வெற்றிக்காக உருவாக்கப்பட்ட ஊர் அது. அதற்கு அடுத்தது இந்த கீழ்வேளூர். ரொம்ப அழகான ஊர், அழகான சிவத்தலம். அதனால அந்த கீழ்வேளூருக்கு போய் விமலர் கழல் வணங்கி குற்றமற்ற இறையாகிய இறைவன் சிவபெருமான் கழலணிந்த கால்களிலே பணிந்து வணங்கி ஏத்தி அந்த இறைவனை புகழ்ந்து மொழிக்காதல் தமிழ் மாலை புனைந்தருளி தமிழ் மீது கொண்ட காதலினால் அந்த இறைவனை தமிழால் பாடி பரவி அங்கு அகன்றார். அந்த கீழ்வேளூரை விட்டு அகன்று மூதூர் நின்றும் மூதூர் என்ற ஊருக்கு வந்தார். அந்த பகுதியில பல பதிகள்னு சொன்னதுனால அங்க சிக்கல் என்ற ஒரு தலம் இருக்கு. அங்கு சிவன் கோவிலும் இருக்கு, சிக்கலினுடைய முருகன் தலமாகிய சிங்காரவேலன் கோவிலும் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து வாய்ப்பு உள்ளவர்கள் சென்று பார்க்க வேண்டிய ஒரு அழகான இடம். என்ன காரணம்னா, திரு ஆரூரை ஒட்டி இருக்கக்கூடிய 3 அழகான முருகன் தலங்கள். ஒன்று சிக்கல், மற்றொன்று எட்டுக்குடி, மூன்றாவது திருவாரூரனுக்கு அருகிலேயே உள்ள எண்கண். இந்த 3 கோவில்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. முதல்ல அவர் சிக்கல் கோவிலிலேதான் முருகனது திருவுருவத்தை செதுக்கி இருக்கிறார் சிற்பி. இன்னமும் அந்த கோவில்ல நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் ஒரு அழகு தெரியும். சூரனை அழிப்பதற்கு என்று அன்னை உமையாளிடம் முருகன் வேல் வாங்கக்கூடிய அந்த காட்சி சிக்கலிலும் செயல்படுத்தப்படும். வேல் வாங்கினது செந்தூர், ஆனால் சிக்கல்ல அந்த காட்சி இந்த சஷ்டியின் போது நடைபெறும். அப்பொழுது ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த வேல் வாங்குகின்ற பொழுது இறைவனது திருவுருவத்தில் வியர்வை துளி பெருகும். அர்ச்சகர் அதை அப்படியே துடைப்பார், துணியை வைத்து பார்க்கலாம். இந்த முத்துக்கள் அரும்பி இருக்கும் அப்படியே வேர்வை. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த கல் அப்படிப்பட்டதாக உருவாக்கி இருக்கலாம். அதெல்லாம் கல்லினுடைய தன்மை, அதெல்லாம் என்ன வேணா நீங்க சொல்லலாம். ஆனால் இது உண்மை. வியர்க்கும் இறைவனுக்கு. அடுத்தது எட்டுக்குடி சிற்பத்தை போய் பார்த்தீர்கள் என்றால் நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், அதனை வடித்த சிற்பி மாபெரும் மேதைன்னு. கல்லுல மயில செதுக்கி இருக்கார். அந்த மயில் ஒற்றை காலில் நிற்கிறது, மற்றொரு காலை மடித்து கொண்டு. அந்த ஒற்றை காலில் நிற்கக்கூடிய மயில் கற்சிற்பத்தின் மேல முருகன் 6 முகத்தோடு அமர்ந்திருக்கிறார், வள்ளி தெய்வ யானையோடு. அத்துணை எடையையும் மயிலினது எடையையும் சேர்த்து ஒற்றை காலில், மயிலோட கால் எவ்வளவு தடிமனா இருக்கும் நமக்கு தெரியும். அந்த மெல்லிய காலில்
எல்லாமே கல் சிற்பம். அந்த மெல்லிய காலின் மீது அத்துணை கனபாரமும் தாங்கக்கூடிய அளவுல ஒரு சிற்பி மிக நுணுக்கமாக சிற்பத்தை செதுக்கி இருக்கிறான்னா பெரிய ஆற்றல். அதன் பிறகு இப்படிப்பட்டது ஒரு சிற்பத்தை அவன் வேறெங்கும் செதுக்கிவிடக் கூடாது என்பதற்காக மன்னன் கண்ணை பறித்ததாகவும், ஆரூருக்கு அருகில் உள்ள எண் கண்ணுல அந்த கண் தெரியாத சிற்பி அங்கு ஓர் முருகனது சிலையை செதுக்க, முருகனது அருளால் அவன் மீண்டும் கண் பெற்றதினால் அது எண் கண் என்று தலப்பெயரை பெற்றது என்று வரலாறு சொல்லுகிறது. இந்த 3 முருகன் கோவிலையும் ஒரு நாள் பொழுதுல பார்த்துள்ளேன். அந்த சிற்பத்துல இருக்கக்கூடிய முக ஒற்றுமை மிக அழகு. எப்படித்தான் அந்த சிற்பிக்கு இவ்வாறு தோன்றியது? அந்த அளவுல அந்த தலம் முருகனுக்கு உண்டான தலமாக சிக்கல் இன்று பெருமையாக பேசப்படுகிறது என்றாலும் அங்கு தொன்மையான ஒரு சிவத்தலமும் உண்டு, சிவன் கோவிலும் உண்டு. ஆகவேதான் அந்த சிக்கலுக்கு போனார். அப்புறம் திருக்கண்ணங்குடி பெருமாள் கோவிலுக்கும் உரிய தலம் அது. அப்புறம் திரு ஆழியூர் முதலான தலங்களுக்கு சென்று இருக்கலாம். இந்த ஊர்களுக்கெல்லாம் போனதினால சிக்கலுக்கு உண்டான பதிகம் மட்டும் கிடைச்சது. வானுலாவும் மதி என தொடங்கும் இந்தள பண்ணில் அமைந்த பதிகம், திரு கீழ் வேளூரிலே அருளின பதிகம், மின்னுலாவிய என தொடங்கும் நட்டராக பதிகம். இவைகள் தான் கிடைத்திருக்கின்றன. மற்றைய தலங்களுக்கு எழுதின பதிகங்கள் கிடைக்கல. அப்புறம் அந்த பதிகங்களை பாடி அருகணையும் திருப்பதிகள் ஆனவேலாம் அங்கணரை பணிந்து போற்றி பெருகிய ஞானம் பெற்ற பிள்ளையார் எழுந்தருளும் பெருமை கேட்டு திருமருவு செங்காட்டம் குடி நின்றும் சிறு தொண்டர் ஓடி சென்று அங்கு உருகு மனம் கழிசிறப்ப எதிர்கொண்டு தம்பதியுள் கொண்டு புக்கார். உண்மையிலேயே ரொம்ப பெரிய அளவுல விரும்பின. இதை மீட்டும் ஒரு முறை படிப்பதற்கும் எடுத்து சொல்லுவதற்கும் ஏதோ இறையருளாலேயே கிடைச்ச பாக்கியம். முதல் முறை சொன்ன போது இருந்த மனோநிலை வேறு. இப்பொழுது இதனை சொல்லுகின்ற பொழுது அந்த மனோநிலையில ஏற்பட்ட ஒரு உள்ளீடான ஈடுபாடு என்னால் உணர முடிகிறது. ஏன்னா இதை மீண்டும் ஒரு முறை நடத்துவதனால ஏற்பட்ட ஒரு நிறைவு மகிழ்ச்சி என்னவா, அருகு அணையும் திருப்பதிகள் ஆனவேலாம், அருகில் இருக்கக்கூடிய ஏனைய பிற பதிகளுக்கு எல்லாம் சென்று இறைவனை வணங்கி அங்கணரை பணிந்து, அங்கணர் சிவபெருமானை பணிந்து போற்றி, வேடிக்கை பாருங்க, பெருகிய ஞானம் பெற்ற பிள்ளையார். இந்த சொற்றொடர் அப்படியே நேரடியா பொருள் சொல்லுங்கள். சிவபெருமானை வணங்கியதினால் மிக பெரிய அளவிலே ஞானம் பெற்றவராகிய பிள்ளையார் ஞான சம்பந்தர், அப்படி பொருள் கொள்ளலாம். ஆனா அந்த வரிய அடுத்த சொல்லோட சேருங்க, பொருளே மாறி போயிடும். அங்கணரை பணிந்து போற்றி பெருகிய ஞானம் பெற்ற பிள்ளையார், சிவபெருமானை வணங்கியதினால் பெறுதற்கு அரியதாகிய பெரும் பேரான ஞானத்தை பெற்ற அடியவராகிய ஞான சம்பந்தர்னு பொருள் கொண்டு போயிடலாம். அங்கணரை பணிந்து போற்றி அதோட நிறுத்திருங்க சொற்றொடர். அடுத்த சொற்றொடர் பெருகிய ஞானம் பெற்ற பிள்ளையார் எழுந்தருளும் பெருமை கேட்டு, பெருமை மிகுந்த ஞானத்தை பெற்றவராகிய ஞான சம்பந்தர் தான் இருக்கக்கூடிய ஊருக்கு வருகிறார் என்கின்ற செய்தியை கேட்டு நேரடியா கதையை மாத்துறார். இதுவரைக்கும் தான் விளக்கி கொண்டு வந்த நிலையிலிருந்து இந்த வரியை கொண்டு இப்படிப்பட்ட பெருமைக்கு உண்டான ஞான சம்பந்தர்
தன்னுடைய பதியாகிய திருச்செங்காட்டங்குடிக்கு வருகிறார் என்று கேள்வியுற்ற அந்த பதியில் உள்ள மிகச்சிறந்த சிவனடியாராகிய சிறு தொண்டர் விரைவாக ஊர் எல்லைக்கு ஓடி வருகிறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சிறு தொண்டர் பழைய பெயர் பரஞ்சோதி. நரசிம்ம பல்லவனிடம் படைத்தலைவராயிருந்தவர். வாதாபியின் மீது படையெடுத்து அழித்தவர். பின்னர் சிவத்தொண்டு செய்ய வேண்டும்னு பதவியிலிருந்து விலகி சிவனடியாராகவே தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர். அவருக்கு ரொம்ப அவருடைய மனோநிலைக்கு ஏற்றார் போல ஒரு மனையாள் திருவெண்காட்டு நங்கை. இருவரது இல்லறத்தினுக்கு சான்றாக ஒரு மகன் சீராளன். இவர்கள் இல்லத்துல உரிய உணவை ஆக்கி தரக்கூடிய சந்தனத்து ஆதியார்னு ஒரு பெண், பணிப்பெண். இந்த மாதிரி வாழ்க்கையை வாழறவர். செல்வத்துல குறைவில்லை, ஏன்னா சேனாதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர். வயது சம்பந்தரை விட அதிகம். நிச்சயமாக சம்பந்தரை விட அதிக வயது உடைய சிறு தொண்டர் தன் ஊரினுக்கு சம்பந்தர் எழுந்தருளுகிறார் என்ற செய்தியை கேட்டு இவர் ஓடி வருகிறார். எப்படியா? எழுந்தருளும் பெருமை கேட்டு திருமருவு செங்காட்டங்குடி நின்று, செல்வ செழிப்பு உடைய செங்காட்டங்குடியில் இருக்கக்கூடிய சிறு தொண்டர் வார்த்தை அழகா ஓடி சென்று தன் ஊருக்கு பிள்ளையவர்கள் எழுந்தருளுகிறார் என்ற செய்தியை கேட்ட உடனே ஓடுறார் அவரை வரவேற்க. சென்று அங்கு உருகு மனம் களி சிறப்ப. சம்பந்தரை பார்த்த உடனே இவர் மனது உருகுகிறதா, களி சிறப்ப, ஆனந்தம் பெருகுகிறதா. என்ன நோக்கம்னா, அம்மையே மனம் உவந்து பால் அமுது ஈன்ற பிள்ளையவர். உலகளாவிய நிலையில எல்லோருக்கும் தாயாக உரிய ஒரு தெய்வத்தை தனக்கு உரிய தாயாக ஏற்று அந்த தாயும் அதற்கு அகமகிழ்ந்து பாலமுத கொடுத்திருக்கான்னா எப்படிப்பட்ட பக்தி அது! அந்த பக்தி சாதாரணமானது. ஒரு அழுகை குரலிலேயே அன்னையை வரவழைக்கக்கூடிய அளவினுக்கு இந்த குழந்தைக்கு அருட்திறம் இருக்கிறதுன்னு கேட்டான். இதனுக்கு இணையான பக்தி உலகத்துல எதுவும் கிடையாது. நமக்கெல்லாம் கூட எத்தனையோ முறை எத்தனையோ நாள் இறைவனை விழித்து கொண்டுதான் இருக்கிறோம். இறைவன் நேரடியாக வருவதாக இருப்பதை காட்டிலும் வேறு விதமாக இறையருள் நமக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம பல காலம் தொழுகிறோம், பல முறை தொழுகிறோம், பல வழிகளில் தொழுகிறோம். ஆனால் சம்பந்தர் ஒரு முறை அழுதார். அதற்கே உமையானவள் மனது பொறாமல் விரைவாக வந்து பால் தந்திருக்கிறாள் என்றால் இப்ப சம்பந்தரினுடைய ஆழங்கால் பட்ட பக்தி எவ்வளவு உயர்ந்த, அதை அடியவர்கள் உணர்ந்ததினாலதான் சம்பந்தரை காட்டிலும் அனுபவத்திலும் வயதிலும் பெரியவர்கள் எல்லாம் அவரை எதிர்கொண்டு அழைத்து பணிகிறார்கள். ஆகவே உருகு மனம் களி சிறப்ப எதிர்கொண்டு தம் பதியுள் கொண்டு புக்க, எதிர்கொண்டு அழைத்து அந்த சம்பந்தரை தான் இருக்கக்கூடிய தலமாகிய திரு செங்காட்டங்குடியினுள் அழைத்து சென்றார். சிறு தொண்டருடன் கூட செங்காட்டம் குடியில் எழுந்தருளி சீர்த்தி நிறுத்து என் திக்கிலும் நிலவும் தொண்டரவர் நண்பமர்ந்து
நீலகண்டம் பொறுத்து அண்டர் உய்யக் கொண்டார் கணபதீச்சரத்தின் கண் போக எல்லாம் வெறுத்து உண்டு பிச்சை நுகர் மெய்த்தொண்டருடன் அணைந்தார் வேதகீதர். சிறு தொண்டருடன் கூட தொண்டர் அழைத்ததினால் அவரோடு சேர்ந்து திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளி சென்று அருளி சீர்த்தி நிறுத்து எண்திக்கிலும் தனது சிறப்பை எண்திக்கிலும் நிலை நிறுத்தி வரும் பெரும் தொண்டரான அவருடைய நட்பை விரும்பி, சம்பந்தர் சிறு தொண்டரினுடைய நட்பை விரும்பினார். காரணம், சம்பந்தரை பற்றி எல்லோரிடமும் எல்லா காலமும் உயர்வாக பேசி வருபவர் சிறு தொண்டர். அதனால அவர் மீது அதிகமான அன்பு கொண்டு நண்பமர்ந்த நீல கண்டம் அவருடைய நட்பை பெற்று பொறுத்து அண்டர் உய்யக் கொண்டார். அந்த உலகியல் இன்பங்களையெல்லாம் வெறுத்து துறந்து பிச்சையேற்ற உண்டியை துய்த்து வரும் மெய்த்தொண்டர்களுடன் சேர்ந்து. இறையடியார்னா அப்படி இருக்கணும். தனக்குன்னு உணவு ஆக்கி கொள்ளக்கூடாது. எங்கு போனாலும் கையை ஏற்று இறந்து உண்ணவன், அதுதான் தொண்டு. அப்படிப்பட்ட தொண்டர்களோடு கணபதீஸ்வரத்தின் கண் போகம் எல்லாம். ஏற்கனவே சொன்னது அயவந்தின்னு பார்த்தோம். ஊர் பேரு வேற, கோவில் பேர் வேற. அது போல செங்காட்டங்குடி ஊர் பேர், அங்கு இருக்கக்கூடிய இறைவன் பெயர், இறைவன் குடிகொண்டுள்ள கோவிலின் பெயர் கணபதீஸ்வரம். கண் போகமெல்லாம் வெறுத்து உண்டி பிச்சை நுகர் மெய்த்தொண்டருடன் அணைந்தார் வேதகீதர். கணபதீஸ்வரம் என்ற கோயிலில் மறைப்பொருளை இசை பாடலாக பாடும் சம்பந்தர் பிச்சையேற்று உண்ணும் தன் தொண்டர்கள் குழாம் புடைசூழ போய் சேர்ந்தார் அந்த கோவிலுக்கு. அங்கணைந்து கோயில் வலம் கொண்டருளி அரவணிந்தார் அடிக்கீழ் வீழ்ந்து செங்கண் அருவிகள் பொழிய திருமுன்பு பணிந்தெழுந்து செங்கை கூப்பி தங்கள் பெரும் தகையாரை சிறு தொண்டர் தொழவிருந்த தன்மை போற்றி பொங்கி எழும் இசை பாடி போற்றிசைத்து அங்கு ஒரு பரிசு புறம் போந்தார். அங்கு அணைந்து கணபதீஸ்வரம் என்ற கோவிலை அடைந்து கோவிலை சேர்ந்து வலம் கொண்டு அருளி வலமாக அந்த கோவிலை சுற்றி வந்து வணங்கி அரவணிந்தார் அடிக்கீழ் பாம்பினை அணியாக அணிந்துள்ள சிவபெருமானின் திருவடியின் கீழ் வீழ்ந்து நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து செங்கண் அருவிகள் பொழிய தன்னுடைய அழகான சிவந்த கண்களிலிருந்து கண்ணீரானது அருவிகள் போல பொழிய திருமுன்பு பணிந்தெழுந்து அந்த இறைவனது கருவறையிலே பணிவாக விழுந்து வணங்கி செங்கை கூப்பி தனது இரு கைகளாலும் வணங்கி தங்கள் பெரும் தகையாரை தங்களால் பெரிதும் தொழப்படுதற்கு உண்டாகிய இறைவரை தம்மையும் இறை தனது நண்பராகிய சிறு தொண்டரையும் என்ன சொன்னாராம், நம்மையெல்லாம் காப்பதற்கும் நமக்கு உரிய தகையானவராக இறைவரை நீங்களும் வணங்குங்கள் என்று இருவருமாக சிறு தொண்டரும் சம்பந்தரும் சேர்ந்து வணங்கி தொழவிருந்த தன்மை போற்றி அவர்கள் இருவரும் சேர்ந்து வணங்கக்கூடிய அந்த சிறப்பினை பாராட்டி பொங்கி எழும் இசை பாடி அந்த மகிழ்ச்சியினால ஞான சம்பந்தர் அங்கு பதிகம் பாடினார். போற்றிசைத்து ஒரு பரிசு புறம் போர்ந்தார். அங்கிருந்து ஒருவாறாக பிரியாவிடை பெற்றுக்கொண்டு அடுத்த தலம் நோக்கி செல்ல தலைப்பட்டார் சம்பந்தர். அந்த திருச்செங்காட்டங்குடியின் கண் அமைந்துள்ள கணபதீஸ்வரத்தில இவர் 2 பதிகங்களை பாடியிருக்கார். ஒன்று பைங்கோட்டு மலர் புன்னை என்று தொடங்கக்கூடிய ஒரு பதிகம், அது பஞ்சம பண்ணில் அமைந்தது. அடுத்தது நரை கொண்ட என்று தொடங்கும் மற்றொரு பதிகம், இது பழந்தக்க ராகத்தில் அமைய பெற்ற பதிகம்.
இந்த 2 பதிகங்களையும் பாடி மன்னிக்கணும், சிறு தொண்டரிடமும் அங்கு இருக்கக்கூடிய கணபதீஸ்வரத்தில் குடிகொண்டுள்ள இறைவனிடமும் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு புறம் போகிறார். போந்து மாத்திரர்த்தம் போர் ஏற்றில் திருமனையில் புகுந்து சிந்தை வாய்ந்த மாதரவர் தாம் மகிழ்ந்து அருள அமர்ந்தருளி மதில்கள் 3 காய்ந்த மால் விடையார்த்தம் கணபதீஸ்வரம் பரவு காதல் கூற ஏந்து நூல் அணிமார்பர் இன்புற்று அங்கு அன்பருடன் இருந்த நாளில் கணபதீஸ்வரத்தை விட்டு தொழுது இவர்கள் இருவரும் அடியவர்கள் புடைசூழ சிறுதொண்டர் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வருகிறார்கள். அந்த வீட்டுல சில நாள் இவர் தங்குறார். போந்து கோவிலை விட்டு வெளியே வந்து மாமாத்திரர் மரபில் அவதரித்த சிறுதொண்டர். நான் ஏற்கனவே அதை பத்தி சொல்லிட்டேன். இந்த மாமாத்திரர் ஆமாத்தியர் இவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல அந்தணர்களாக இருந்து போர் பயிற்சிக்கு உட்பட்டவர்கள். இந்த மரபு தொன்று தொட்டு வரக்கூடிய மரபு. நீங்க மகாபாரதத்தெல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வில்வித்தையை கற்றுத்தரக்கூடிய ஆச்சாரியராக இருந்தவர் துரோணர் அந்தணர். அதனால்தான் வில்லிபுத்தூரார் எழுதுவார் அவரை வேத விற்கை முனின்னுவர். அதாவது துரோணரினுடைய கைகள்ல 2 கையில, ஒரு கையில தனுர்வேதம், அடுத்த கையில சதுர்வேதம். அந்த காலத்துல இந்த மாதிரியான அந்தணர்களே போர்க்களத்துல ஈடுபடக்கூடிய போராற்றலை நன்கு தெரிந்திருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த சிறுதொண்டர் போராற்றலை கொண்டிருந்ததினால்தான், படை கருவிகளை படை நடத்தும் திறத்தை தெரிந்திருந்ததினால்தான் நரசிம்ம பல்லவனிடம் தளபதியா இருக்க முடிஞ்சது. ஆகவே மாமாத்திரர் போர் ஏற்றில் அம்மாமாத்திரர் மரபில் அவதரித்தவரும் போர் ஏறு போன்ற சிறுதொண்ட நாயனாரின் திருமணையில் புகுந்து அவரினுடைய வீட்டினுள்ள நுழைந்து சிந்தை வாய்ந்த மாதரவர் தாம் மகிழ்ந்தருள, அந்த மாதவம் வாய்த்த அவர் மனத்தில் மகிழ்ச்சி பொங்க விரும்பி அங்கு தங்கியிருப்ப. சிறுதொண்டருக்கு மகிழ்ச்சி, தனது இல்லத்துல சம்பந்தர் தங்கி இருக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியம். ஆகவேதான் மாதவர் அவர் தாம் மகிழ்ந்தருள, அரிய தவத்தை செய்தவராகிய சிறுதொண்டர் மகிழ்ந்தாராம் அருள அமர்ந்து அருளி மதில்கள் 3, அந்த சிறுதொண்டர் இல்லத்துல சில நாள் தங்கி 3 புறங்களை எரித்தவனாகிய காய்ந்த மால் விடையார், திருமாலையே ரிஷப வாகனமாக கொண்டுள்ள சிவபெருமான் கணபதீஸ்வரம் பரவு காதல் கூற, அந்த சிவபெருமான் குடிகொண்டுள்ள கணபதீஸ்வரத்தை போற்றி மகிழும் அன்பு மேன்மேலும் மீதூர ஏந்து நூல் அணிமார்பர் பூநூலை அணிந்த மார்பை உடையவராகிய சம்பந்தர் இன்புற்று அங்கு அன்பருடன் இருந்த நாளில் மகிழ்ச்சியோடு அந்த ஊர்ல திருச்செங்காட்டங்குடியில அனுதினமும் கணபதீஸ்வரத்து இறைவனை வழிபட்டு சில நாள் அங்கு இருந்த நாள்ல திருமருகல் நகரின் கண் எழுந்தருளி திங்களுடன் செங்கண் பாம்பு மருவு நெடும் சடை மௌலி மாணிக்க வண்ணர் கழல் வணங்கி போற்றி உருகிய அன்புரு காதல் உள்ளழைப்ப தெள்ளு இசைவுடனே கூட பெருகு தமிழ் தொடை சாத்தி அங்கிருந்தார் பெரும் புகழி பிள்ளையார். அந்த கணபதீஸ்வரத்திற்கு அடுத்து மற்றொரு கோவில் திருமருகல் நகர், பக்கத்துல திருமருகல்ன்ற நகருக்கு எழுந்தருளி அந்த ஊருக்கு சென்று திங்களுடன் செங்கண் பாம்பு மருவு, தலையிலே பிறை சந்திரனையும் சிவந்த கண்ணை உடைய பாம்பினையும் தலையிலே தனது சடாமுடியில் சூட்டி கொண்டிருக்கக்கூடிய
மாணிக்க வண்ணர், மாணிக்க கற்களை போன்று சிவந்த நிறத்தை உடையவனாகிய சிவபிரானினுடைய கழல் வணங்கி அவரது திருவடியை வணங்கி போற்றி உருகிய அன்புரு காதல் உள்ள அழைப்ப, அந்த இறைவன் பால் கொண்டுள்ள உள்ள அழைப்ப, உள்ளத்தினுள்ளே அவன் மாட்டுக்கொண்ட அன்பானது பொங்கியழ தெள்ளு இசையுடனே கூட, தெளிந்த இசையோடு மிக அழகான பெருகு தமிழ் தொடை சாத்தி பெருமை மிக்க தமிழினால் ஒரு பதிகத்தை பாடி அங்கிருந்தார் பெரும் புகழி பிள்ளையார்த்தம். அந்த ஊர்ல திருமருகல்ல அந்த ஊர்ல பாடின பதிகம் கிடைக்கல. அந்த ஊர்ல இருக்கிற இறைவன் பெயர் மாணிக்க வண்ணர்னு பேரு. அந்த இறைவன் பெயர்ல பாடின பதிகம் நமக்கு கிடைக்கல. அப்படி இருந்த அந்த திருமருகல்ல ஒரு நாள் ஒரு வாணிகன் ஒரு இளம் பெண்ணோடு அங்க வரான். அந்நாளில் ஒரு வணிகன் பதிகனாகி அனைவானோர் கன்னியையும் அனைவான் ஓர் கன்னியையும் உடனே கொண்டு பொன்னார் மேரு சிலையார் கோயில் மாடு புறத்தில் ஒரு மடத்தில் இரவு துயிலும் போது மின்னார் வெள்ளியிற்று அரவு கவ்வுதலும் கிளர்ந்த விடவேகம் கடிது தலை மீக்கொண்டு ஏற தன்னாவி நீங்கும் அவன் தன்மை கண்டு சாயல் இளம் கன்னி நிலை தளர்ந்து சோர்வாள். அந்நாளில் அந்த மருகல்ல இருந்த நாள்ல ஒரு வணிகன் பதிகனாகி, வாணிகன் ஒருத்தன் பதிகன்னா கால்நடையாகவே வந்திருக்கிறான் அர்த்தம். வண்டி வாகனம் ஏதும் இல்லாமல் நடந்தே வந்திருக்கிறான். ஒரு பதிகன் அனை வானோர் கன்னியும் அனைவான் பதிகனாகி அனைவான் அந்த ஊருக்கு வந்தான். கூட ஒரு கன்னியும் குறிப்பு கொடுத்துட்டார். ஒரு கன்னி திருமணம் ஆகாதவ அவனோட வந்திருக்கான். உடனே கொண்டு பொன்னார் மேரு சிலையார், பொன் மேருவாக கருதப்படக்கூடிய அந்த மேரு மலையை வில்லாக வளைத்தவனாகிய சிவபெருமான் குடிகொண்டுள்ள கோயில். அந்த கோயில்ல மாடு புறத்தில் ஒரு மடத்தில் இரவு துயிலும் போது, அந்த கோவிலுக்கு பக்கத்துல வெளியே ஒரு மடம் இருந்தது. அந்த மடத்துல இரவு துயிலும் போது, தூங்கும் போது மின்னார் வெள் எயிற்று அரவு, வெள்ளை வெளேர் என்று மின்னலை போன்று பற்களை உடைய அரவு பாம்பானது கவ்வுதலும் இவனை தீண்டியதால் கிளர்ந்த விடவேகம், அதனால் இவன் உடலிலே விஷமானது வெகு வேகமாக பரவி கடிது தலை மீக்கொண்டு மிக விரைவாக விஷம் தலைக்கு ஏற தன்னாவி நீங்கும், அவனது உயிரானது போய்விட அவன் தன்மை கண்டு, அவ்வாறு தன்னுடன் வந்த வாணிகன் இறந்ததனை கண்டு சாயல் இளம் கண்ணி, மென்மையான சாயலை கொண்ட அந்த இளமை உடைய கன்னி நிலை தளர்ந்து சோர்வாள், தன்னுடைய நிலைக்கு தளர்ந்து என்ன செய்வது என்று தடுமாறத் தொடங்கினாள். வாளரவு தீண்டவும் தான் தீண்டகில்லாள், மறுமாற்றம் மற்றொருவர் கொடுப்பார் இன்றி ஆளறியேர் அணையானை அணுக வீழ்ந்தே அசைந்த மலர்கொடி போல்வாள் அரற்றும் போது கோளுரும் கோள் உருமும் புல் அரசும் அணையார் எல்லா கொள்கையினாலும் தீர்க்க குறையதாக நீளிரவு புலர்காலை மாலை வாச நெறி குழலால் நெடிதயர்ந்து புலம்புகின்றாள். வாளரவு தீண்டவும் அந்த வாணிகனை அந்த ஒளிவுடைய பற்களை பெற்றுள்ள பாம்பு தீண்டியதினால் இறந்து போக அவனது உடலை இவளால் தீண்ட முடியல. ஏனென்றால் கன்னி அவனோடு வந்திருக்கிறாளே ஒழிய அவனுக்கு எந்த விதத்திலும் தொடர்புடையவள் அல்ல. ஆகவே ஒரு கன்னிப்பெண் ஒரு ஆண்மகனை தீண்டுதல் இயலாது. ஆகவே தீண்ட முடியாத நிலையில மறுமாற்றம் மற்றொருவர் கொடுப்பாரின்றி, தனக்கு ஆறுதல் மறுமாற்றம்னா ஆறுதல் எவரும் இல்லாத நிலையில
ஆள் அரியேறு அணையானை அணுக வீழ்ந்தே ஆண் சிங்கம் போன்ற அவ்வணிகனை அணுகிய நிலையில் அருகில் விழுந்து அழகிய மலர்கொடி போல்வாள் அரற்றும் போது அவனை தீண்ட முடியல, அவனை தூக்கி ஒரு பக்கம் இட முடியல, இவளுக்கு ஆறுதல் சொல்லுதற்கு ஆட்கள் இல்லை. அப்படியே மயங்கிய நிலையில ஒரு கொடி போல அவன் அருகே விழுந்து அரற்றுகிறாள். அரற்றுகின்ற பொழுது கோள் உருமும் புல் அரசும் அணையார் எல்லாம் வலிய இடியையும் பறவை மன்னனான கருடனையும் போன்ற மந்திரவாதிகள் எல்லா வகையான கொள்கையின் மூலமாகவும் தீர்க்க முயலவும் நஞ்சு குறையவில்லை. அதாவது கருட மந்திரத்தை இத சொன்ன போன வகுப்புல கருட மந்திரம்னு ஒண்ணு உண்டு. இப்ப ராமாயணத்தோட பொருத்தி பார்க்கலாம். நாகபாச கணைக்கு கருடன் தான் தீர்க்க போகிறான். அது போல இந்த கருட மந்திரம் உண்டு. நான் சொல்லி இருக்கேன் ஏற்கனவே. நான் இளம் பிராயத்துல நான் இதை கண்ணால கண்டிருக்கிறேன். இந்த மாதிரி நஞ்சு ஊட்ட பெற்ற சிலரை இந்த கருட மந்திரத்தை ஜபித்து அந்த விஷத்தை இறக்கிய காட்சியை பார்த்திருக்கேன். இன்னமும் சொல்ல போனால் இந்த மலை நிலங்கள்ல வசிக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் இல்லத்துல ஒரு செடி வைத்திருப்பார்கள், நாகதாளின்னு. அந்த நாகதாளி செடி இருக்கிற இடத்துல நச்சுத்தன்மை உடைய ஏதொன்றும் வராது. இதெல்லாம் ஆதி காலத்துல காடுகள்ல தவம் செய்யக்கூடியவர்கள் இந்த நாகதாளி வேற தன் இடையில கட்டி இருப்பார். அந்த வேற நான் பார்த்து இருக்கிறேன். இன்றைக்கு நீங்க மருத்துவ நாட்டு மருந்துகள் விற்கக்கூடிய கடையில போய் கேட்டீங்கன்னா நாகதாளி வேர் கொடுப்பார்கள். அதை வைத்திருந்தால் வீட்டுல நச்சு உடைய எந்த உயிரினமும் வராது. சார், இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்திருந்தோம். மெல்ல மெல்ல செயற்கையா மாறிப்போம். பழைய காலங்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியாது. இன்னமும் கோவை மாவட்டத்துல அந்த வழக்கம் உண்டு. நான் ரீனா மேடம் ஏற்றுக்கொள்வார்கள்னு நினைக்கிறேன். போகிக்கு முதல் நாள் எல்லா வீடுகள்லையும் கோவை மாவட்டத்துல பொங்கலை வரவேற்க காப்பு கட்டுதல்னு ஒரு நிகழ்ச்சியை செய்வார். இந்த காப்பு கட்டுதல்ல என்னெல்லாம் இருக்கும்னா நொச்சித்தழை, பூழைப்பூ, நாயுருவி, அதனோடு சில மங்கள பொருள்கள், இதெல்லாம் கொத்து கொத்தா கட்டிய கடையில விற்பார்கள். இதுக்கு பேரு காப்புன்னு பேரு. இதை வாங்கி வீட்டுக்குள்ள வாயில் படியில வைப்பார்கள். சரி, இதனால என்ன மங்களம்னா மங்களம் எல்லாம் இல்லை. இந்த மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் தொடங்குகின்ற பொழுது சூரியனது அயன மண்டலத்துல ஏற்பட்ட மாற்றத்தினால பூமியில ஒரு வெம்மையும் குளிர்ச்சியும் கலந்ததாகிய ஒரு தட்பவெப்பம் நிகழும். இந்த தன்மையில பலவாகிய உயிரினங்கள் வெகு வேகமா வளரும். கொசுக்கள், அந்த கோவை மாவட்டத்துக்கு போன உழுவன்னு ஒண்ணு உண்டு, சுள்ளான்னு உண்டு, அவங்க வைக்கிற பேரு. இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள வந்துடும். இவைகளெல்லாம் வீட்டினுள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக காப்பு கட்டுவார்கள். இவையெல்லாம் இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள். இவைகளினால நல்ல, அதே போல வீட்டுக்குள்ள அதையும் மீறி கொசுக்கள், பூங்கொசுன்னு இருக்கும், பொட்டு பொட்டா கருப்பா இருக்கும். அது கண்ணுல படும், கண்ணு உறுத்தும். அதற்கு பழைய காலத்துல என்ன செய்வார்கள்னா, இந்த ரயில் பாதையை ஒட்டி கற்றாழை இருக்கும். அதுக்கு பேரு ரயில் கத்தாழைன்னு பேர்.
அதை வேரோடு கெல்லி எடுத்து வந்து அதை வீட்டுல கட்டி தொங்க விட்டு இருப்பாங்க. அது கட்டின இடத்துல பூங்கொசுக்கள் வாராது. இதெல்லாம் அன்றைக்கு இயற்கையோடு இயைந்த ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை முறையை பெற்றிருந்த காலம். அது இல்லை. அதனாலதான் இவர் சொல்ற கோள் உறும் புல்லரசு, இடியை போன்று முழங்கி வரக்கூடிய புல் அரசு, பறவைகளின் அரசனாகிய கருடன், அந்த கருட மந்திரத்தை முற்றிலுமாக தெரிந்திருக்கக்கூடிய, அதனை ஜபிக்கக்கூடிய மந்திரவாதிகள் அணையார் எல்லாம் கொள்கையினாலும் அந்த விஷத்தை இறக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை உண்டோ அத்துணை வழிமுறைகளையும் கொண்டு செயல்பட்டும் தீர்க்க குறையாததாக, அந்த விஷம் இறங்கல, தீர்க்க முடியல, குறையாததாக நீள் இரவு புலர் காலை மாலை, அந்த இரவு முழுவதுமாக காலையிலும் மாலையிலும் வாச நெறி குழலால் நெடிது அயர்ந்து புலம்புகின்றாள். அந்த நரிய மனத்தை தரக்கூடிய மலர் மாலையை அணிந்தவளாகிய அந்த பெண்ணானவள் பாம்பினால் தீண்டப்பட்டு இறந்த அந்த வணிகனை யார் ஒருவர் முயற்சி செய்தும் விடமானது இறங்காமல் அவர் இறந்த நிலையில கிடப்பதை கண்டு விடிய விடிய புலம்பிக் கொண்டிருந்தால் எந்த ஒரு பயனும் இன்றி என்னாயிற்று என்பது அடுத்த வகுப்புல தொடர்ந்து. நன்றி சார். நான் போயிருக்கேன் எங்க நெட்டுக்கடி சிக்கல் திருக்கண்ணங்கள் தனியா போயிருக்கேன். பாம்பேல இருந்து அந்த நாள்ல கிளம்பி எல்லா இடத்துக்கும் தனியா போயிட்டு வந்துடுவேன். நல்லது நல்லது. ஒன்லி திங் இஸ் எனக்கு மே மாசம் தான் லீவு காலேஜ்ல இருந்து. அந்த ஷூட் போனோம். அடுத்த மேக்கு வர்றதா இருந்தா சொல்லுங்க, ஒரு எல்லாம் சேர்ந்து போவோம் பல தலங்களுக்கு. சரி பார்க்கலாம் சார், பார்க்கலாம். நன்றி. நான் நினைச்சேன் எல்லா ஊர்லயும் நடக்குதுன்னு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் கோவையில மட்டும் தான் நடக்குதுன்னு. ஆமாங்க, அதனாலதான். ஏன்னா அந்த ஊர்லயே இருந்து பழகினதுனால காப்பு கட்டுறதுன்ற விழாவே செய்வாங்க. காப்பு கட்டியாச்சானேதான் கேட்பாங்க. அந்த கத்தாலையும் இப்பவும் இருக்கு சார். ஆமா. அதெல்லாம் இன்னமும் அத பழமையோட இருந்தா வீடு ஆரோக்கியமா இருக்குங்க. அதெல்லாம் விட்டுட்டோம். மாடர்ன்ற பேர்ல பல விஷயங்களை நாம இழந்துட்டோன்றதுதான் வருத்தம். பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.